ஓகே, பார்க்க போறது வந்துட்டு என்னன்னா, இந்த செஷன்ல நம்ம பிஎஸ்ஓடி எரர்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ பிஎஸ்ஓடி அப்படின்னா பர்பிள் ஸ்கிரீன் ஆஃப் டெத். எப்படி ஒரு பிஎஸ்ஓடி தானே, டி இல்ல இல்ல பி. இல்ல 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 அதுதான் வர ஒரே ஸோ ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் இல்ல இருங்க வர சி விண்டோஸை பொறுத்த வரைக்கும் விச் இஸ் கால்டு பிஎஸ்ஓடி ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத். சரிங்களா? இஎஸ்எக்ஸை பொறுத்த வரைக்கும் விச் இஸ் கால்டு பிஎஸ்ஓடி பர்பிள் ஸ்கிரீன் ஆஃப் டெத். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. சேம் விண்டோஸ்ல வந்து எதுக்காக அந்த பிஎஸ்ஓடி எரர் வருதோ சேம் அதே மாதிரி தான் இஎஸ்எக்ஸ்லையும் வந்துட்டு இந்த பிஎஸ்ஓடி எரர் வந்து வருது. ஃபர்ஸ்ட் என்னென்ன ரீசனுக்காக மெயினா அந்த பிஎஸ்ஓடி எரர் வரும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு இஎஸ்எக்ஸ்ஐ ஹார்ட்வேர் கம்பேட்டிபிலிட்டி. ரெண்டு, நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணலங்க. ஓ சாரி, ஷேர் பண்ணலையா? சரி மேடம். ஓகே, ஸோ இஎஸ்எக்ஸ்ஐ ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி செக் இருந்தால் அந்த எரர் வரும். செகண்டு, இஎஸ்எக்ஸ்ஐ ஹார்ட்வேர் ஃபால்ட். faulty hardware, memory, CPU, motherboard. தேர்ட் முக்கியமான ரீசன் வந்து ஸோ ஒரு பிஎஸ்ஓடி எரர் அப்படின்னு வந்துச்சுனாலே இந்த 3 திங்கை நீங்க செக் பண்ணாலே அதை நீங்க சரி பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ பிஎஸ்ஓடி அப்படிங்கிறது பர்பிள் ஸ்கிரீன் ஆஃப் டெத். பர்பிள் ஸ்கிரீன் ஆஃப் டெத் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன், காமிச்சிடுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பிஎஸ்ஓடி எரர் வந்தா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க சொல்ற விண்டோஸ் பிஎஸ்ஓடி எரர் வேற. சி இது வந்து விண்டோஸ் பிஎஸ்ஓடி எரர். சரிங்களா? விண்டோஸ்ல எல்லாம் விண்டோஸ் சர்வர்ல ஃபுல்லா இந்த மாதிரி எரர் வரும். இதுக்கு பேரு பிஎஸ்ஓடி எரர், ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத். இது விண்டோஸ் எரர், விண்டோஸ்ல வர்ற ஒரு எரர், காமனா வர்ற எரர். இப்ப நான் சொல்றது பிஎஸ்ஓடி எரர், பர்பிள் ஸ்கிரீன் ஆஃப் டெத். இது வந்து இஎஸ்எக்ஸ்ஐல மட்டும் வரக்கூடிய ஒரு எரர். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இது எதுக்காக இந்த எரர் வருது, இதை எப்படி நம்ம ரிசால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ எதுக்காக இந்த எரர் வந்து மெயினா வரும் அப்படின்னா, ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி. நீங்க வந்துட்டு அந்த ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி இல்லாம நீங்க வந்து இஎஸ்எக்ஸ்ஐ வெர்ஷன் இன்ஸ்டால் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இஎஸ்எக்ஸ்ஐ வந்து 6.7 தான் சப்போர்ட் பண்ணுது. அதுல ஆனா நீங்க 7.0 இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து பிஎஸ்ஓடி எரர் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க ஒரு எப்பயுமே ஒரு இஎஸ்எக்ஸ்ஐ இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணணும். அது 6.7 சப்போர்ட் பண்ணுதா இல்ல 7.0 சப்போர்ட் பண்ணுதான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க வந்து அதுல வந்து இஎஸ்எக்ஸ்ஐ ஹைப்பர்வைசர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். செகண்ட், ஹார்ட்வேர் ஃபால்ட்டி ஹார்ட்வேர். இப்ப ஒரு மதர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமான காம்பனன்ட் பார்த்தோம்னா மெமரி அண்ட் சிபியூ, அதாவது ப்ராசஸர். இந்த மெமரியில எதுவும் பிரச்சனை அல்லது இந்த சிபியூல எதுவும் பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா இந்த பிஎஸ்ஓடி எரர் வந்து வந்தே தீரும். தென் அதுக்கடுத்து மதர் போர்டு. இது வந்து ரொம்ப ரேர் கேஸ் தான். மதர் போர்டு வந்து எப்பயாவது ஒர்க்கா தான் அது வந்து அவுட்டேஜ் ஆகும், லைக் ஃபால்ட்டி ஆகும். ஸோ ரேம்லையும் பிரச்சனை இல்லை, மெமரிலையும் பிரச்சனை இல்லை, சிபியூலையும் பிரச்சனை இல்லை அப்படின்னா கடைசியா வந்து மதர் போர்டில் தான் இஷ்யூ இருந்துச்சுன்னா இந்த பிஎஸ்ஓடி எரர் வந்து அக்யூர் ஆகும். அது தேர்ட் பாயிண்ட், டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர்ஸ் வந்து அவுடேட்டட் ஆகுது. இப்ப நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்போ ஒரு ஹார்ட்வேர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர்ஸ் வந்துட்டு அப்டேட் இருக்கணும். அப்படி அப்டேட் இல்லாட்டி பல பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி வரும்.
லைக் ESXi பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகும், சம்டைம் நெட்வொர்க் ஒர்க் ஆகாது, ஸ்டோரேஜ் கனெக்ட் ஆகாது, பல நேரங்கள்ல இந்த மாதிரி பிஎஸ்ஓடி எரர் வரும். ஸோ இந்த பிஎஸ்ஓடி எரர் வரதுக்கான முக்கியமான முதல் காரணம் இது டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர்ஸ். ஸோ இந்த டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர்ஸ் வந்து அவுடேட்டடா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த எரர் வந்து வரும். தென் அதுக்கடுத்து செகண்ட் ஹார்ட்வேர் ஃபால்ட்டியா இருக்கிறது, அப்புறம் ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி. இதுதான் மெயினான ரீசன்ஸ். இதை தவிர்த்து சில பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் 90% பிஎஸ்ஓடி எரர் வந்துட்டு இந்த 3 இதுலயுமே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். சரிங்களா? ஸோ பிஎஸ்ஓடி எரர் வந்து இப்படித்தான் இருக்கும். இப்ப நான் இன்னொரு பிஎஸ்ஓடி எரர் காமிக்கிறேன். ஸோ இந்த பிஎஸ்ஓடி எரர்ல பாத்தீங்கன்னா இதுல ஃபேட்டல் அன்ரெகவரபிள் எம்சிஇ அப்படின்னு இருந்தாலே வந்து there is issue with ஹார்ட்வேர். ஸோ இதுலயே வந்துருது பாருங்க. VMK SCSI ID system has encountered a hardware error. தெரியாது பாருங்க. ஸோ ப்ளீஸ் கான்டாக்ட் த ஹார்ட்வேர் வெண்டார். ஸோ ஒரு பிஎஸ்ஓடி எரர்னு வந்துச்சுன்னா மோஸ்ட்லி ஹார்ட்வேர் இஷ்யூவா இருந்தா நம்ம இந்த எரர்லேயே கண்டுபிடிச்சிடலாம் இது ஹார்ட்வேர் இஷ்யூ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஎஸ்ஓடி எரர்ல இது என்ன வெர்ஷன் ஆஃப் ESXiன்னு பார்க்கலாம். ஸோ VMware ESXi 5.5 அதோட பில் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக அந்த எரர் வந்திருக்கு, MCE அப்படின்னா ஹார்ட்வேர் எரர்னு அர்த்தம். ஸோ அதுலேயே தெளிவாக கொடுத்துருக்கான், ப்ளீஸ் கான்டாக்ட் த ஹார்ட்வேர் வெண்டார். சரி, இப்போ இந்த பிஎஸ்ஓடி எரர் வந்தா என்ன ஆகும்? ஓகேங்களா? ஸோ பிஎஸ்ஓடி எரர் வந்துச்சு அப்படின்னா உங்களோட ESXi வந்து ஹங் ஸ்டேட் போயிடும். சரிங்களா? இப்போ ஸோ ஹங் ஸ்டேட் போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ இது வந்து பிஎஸ்ஓடி. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ESXi வெர்ஷன் 7.03 இந்த பில்டு இதுல பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் இஷ்யூ இதுலேயே உங்களுக்கு தெளிவாக போட்டுருக்கான் பாருங்க. ஃபெயில்டு அட் VMK டிரைவர்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் டிரைவர் வந்து இஷ்யூவா இருக்கிறதுனால நம்ம வந்து அதை அப்டேட் பண்ற மாதிரி வரும். அந்த டிரைவர்ஸ் வந்து நம்ம அப்டேட் ஒன்று அந்த டிரைவர்ஸ் மேபி கரெக்டா இருக்கலாம், அல்லது அது அவுடேட்டடா இருக்கலாம். ஸோ அவுடேட்டடா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த டிரைவர்ஸ் வந்து அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த பிஎஸ்ஓடி எரர் எதனால என்னென்ன ரீசன்ஸ் வருது அப்படின்னா இதுதான் ரீசன்ஸ். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ESXi வந்து ஹங் ஸ்டேட் போயிடும். சரிங்களா? ESXi ஹங் ஸ்டேட் போயிடுச்சு அப்படின்னா நாட் ரெஸ்பாண்டிங்னு உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ESXi நாட் ரெஸ்பாண்டிங்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்னு உங்களுக்கு வந்து சைடில் இருக்கும். ப்ராக்கெட்ல ESXi நாட் ரெஸ்பாண்டிங் இருக்கும். இந்த சினாரியோல என்ன ஆகும் யாராவது சொல்ல முடியுமா? இப்படி நாட் ரெஸ்பாண்டிங் வந்துச்சுன்னா என்ன ஆகும், என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ எனக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாட் ரெஸ்பாண்டிங் வந்துச்சுன்னா என்ன ஆகும், அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஸ்டெப்பை மட்டும் என்ன சொல்லுங்க யாராவது. நாட் ரெஸ்பாண்டிங் வந்ததுன்னா VM மைக்ரேட் ஆயிரும். எப்படி migrate பிளஸ் ஆகும்? நம்ம எப்படி எப்படி migrate மைக்ரேட் ஆகும்? ஆகும்னா பேக்ரவுண்ட்ல என்ன ப்ராசஸ் நடக்குது? HA மூலமா வந்து மைக்ரேட் ஆயிடணும் VMs. அஸ்வரேஷ் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன்னா போன பேட்ச் நீங்க இப்ப இந்த பேட்ச்ல தெரியாதவங்க சொல்லட்டும் ஒரு நிமிஷம். ஸோ எனக்கு ஃபுல் ப்ராசஸ் சொல்லணும் என்ன நடக்குது. ரீஸ்டார்ட் ஆயிட்டு VM வந்து அதர் ஹோஸ்டுக்கு மைக்ரேட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆயிட்டு VMs எல்லாம் ரீஸ்டார்ட் ஆயிட்டு அதர் ஹோஸ்டுக்கு மைக்ரேட் ஆகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சும்மா வெறுமனே மைக்ரேட் சொல்லக்கூடாது. ஓகே, ஒரு ESXi நாட் ரெஸ்பாண்டிங் போச்சுன்னா அது வந்துட்டு VM மைக்ரேட் ஆகாது, VM ரீஸ்டார்ட் ஆகும். there is a difference between VM migrate and VM restart. HA வந்து பேக்ரவுண்ட்ல ESXi வந்துட்டு HA ஏஜென்ட் வந்து ESXi VMs ரீஸ்டார்ட் பண்ணி வேற ESXiக்கு மைக்ரேட் பண்ணும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? தென் அதுக்கடுத்து நம்ம ரிமோட் கன்சோல் அந்த ESXi ரிமோட் கன்சோல் எடுத்து பார்க்கணும். ஏன்னா மேனேஜ்மெண்ட் IP நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. சோ நம்ம வந்து ரிமோட் கன்சோல் தான் எடுக்கணும். எப்படி ரிமோட் கன்சோல் எடுப்பீங்க? கரெக்டா ரிமோட் கன்சோல் எடுப்பீங்க. எப்படி எடுப்பீங்க? வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. எப்படி ரிமோட் கன்சோல் எடுக்கணும்? என்ன பண்ணணும் இந்த இடத்துல? ஆனா ஐடி ராக் இல்ல ILO ஏதாவது யூஸ் பண்ணி அந்த டிபெண்ட்ஸ் அப்பான் என்ன மாடலோ அதை வச்சு நம்ம ரிமோட் எடுத்து பார்த்தா தான் நமக்கு லைவா அங்க என்ன நடக்குதுன்றது தெரியும். எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட்.
ஸோ இது டெல்லா இருந்தா ஐடி ரேக், ஹெச்பியா இருந்தா ஐஎல்ஓ லாகின் பண்ணி அது ரிமோட் கன்சோல்ல என்ன சுச்சுவேஷன்ல இருக்குது அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் வந்து ஒரு இஎஸ்எக்ஸ்ஐ அப்படின்னா அந்த இஎஸ்எக்ஸ்ஐயோட ரிமோட் கன்சோல்ல ஓப்பன் பண்ணி அதோட விர்ச்சுவல் கன்சோல் இருக்கும். அந்த விர்ச்சுவல் கன்சோலை லாகின் பண்ணி நம்ம செக் பண்ணணும். இது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு சொல்லி செக் பண்ணணும். ஓகே, செக் பண்றீங்க இல்லையா? அந்த செக் பண்ற கன்சோல்ல இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த எரர் காமிச்சிட்டு இருக்கும். ஸோ அங்கே நாட்டஸ் பண்ணின்னு வந்துடும். நாட்டஸ் பண்ணின்னு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த ரிமோட் கன்சோல்ல இப்படிதான் காமிக்கும். சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும் அல்லது ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க ரீசெட் தான் பண்ணணும். இதுக்கு வந்துட்டு சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ரீசெட் பண்ணணும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ரீஸ்டார்ட் பண்ண முடியாது இந்த சுச்சுவேஷன்ல, அதனால ரீசெட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரீசெட் பண்றீங்க. ஸோ அப்படி ரீசெட் பண்றப்ப இந்த எரர் வந்து டிசப்பியர் ஆயிரும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, எரர் வர்றதுப்பயே இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அல்லது ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. அப்பதான் நீங்க அது என்ன எரர்னு ஓரளவு கண்டுபிடிக்க முடியும். தென் அதுக்கடுத்து இது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசெட் பண்ணணும். அந்த கன்சோல்ல இருந்து ரீசெட் பண்ணணும். ஸோ ரீசெட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இஎஸ்எக்ஸ்ஐ வந்து ரீசெட் ஆகும். ரீசெட் ஆகி உள்ள வந்துடும். தென் அந்த நாட் ரெஸ்பாண்டிங்ல இருந்து நார்மல் மோடுக்கு வந்துடும். சரிங்களா? நார்மல் இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, முக்கியம் வச்சுக்கோங்க. நாட் ரெஸ்பாண்டிங்ல இருந்து நார்மலா வந்துடும். வந்த உடனே நீங்க பண்ற முதல் வேலை மெயின்டெனன்ஸ் மோடு போடணும். ஏன் மெயின்டெனன்ஸ் மோடு போட சொல்றேன் இதை? ஏன்னா அது இஷ்யூல இருக்குல்ல, நான் திருப்பி அது எப்ப வேணாலும் ப்ராப்ளம் கொண்டு வரலாம். எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி வந்து டிஆர்எஸ் மூலமா வந்து எப்போனா திரும்ப வந்து அகைன்ஸ்ட் வந்து விஎம் வரும்டா. விஎம்ஸ் வந்து பவர் ஆஃப் மைக்ரேட் ஆகும். ஸோ நீங்க எந்த ஒரு இஎஸ்எக்ஸ்ஐல இஷ்யூ அப்படின்னு நீங்க வந்து சஸ்பெக்ட் பண்றீங்க, எனக்கு இதுல இஷ்யூன்னு இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பா அதை மெயின்டெனன்ஸ் மோடு போட்டுருங்க. இப்போ நீங்க மெயின்டெனன்ஸ் மோடு போடாம இருந்தா என்ன ஆகும்னா டிஆர்எஸ் மூலம் விஎம் மைக்ரேட் ஆகி இந்த இஎஸ்எக்ஸ்ஐக்கு வந்துடும். எகெயின் இந்த இஎஸ்எக்ஸ்ஐ வந்துட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகும். சரி, மறுபடியும் பிஎஸ் ஒரு எரர் போகும், ஹங் ஸ்டேட் போயிடும். அப்ப எகெயின் அந்த விஎம் வந்து ஹெச்ஏ மூலமா ரீஸ்டார்ட் பண்ணப்படும். அப்ப திருப்பி அந்த ப்ரொடக்ஷன் விஎம் டவுன் ஆகும். அதனால ப்ரீகாஷன் என்ன பண்றோம், நீங்க வந்து நாட் ரெஸ்பாண்டிங்ல இருந்து நார்மல் மோடு வந்த உடனே நீங்க ரைட் கிளிக் பண்ணி மெயின்டெனன்ஸ் மோடு போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும், ஸோ போட்டுட்டு அதுக்கடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எரரை வந்து எதுக்காக வந்ததுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதுக்கான சொல்யூஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த மெயின்டெனன்ஸ் மோடு எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எரர் வந்துட்டு ஹார்ட்வேர்னால வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ திங்க் இந்த எரர் வந்துட்டு எம்சி எரர் தான், ஓகேங்களா? ஸோ இந்த எம்சி எரர் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டைரக்டா என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஹார்ட்வேர் வெண்டருக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணிருங்க. சரிங்களா? டிக்கெட் ரைஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த லாக்ஸ் ஷேர் பண்ணுங்க. என்ன லாக் ஷேர் பண்ணணும் இந்த இடத்துல? இப்போ இது வந்து டெல் சர்வர், என்ன லாக் ஷேர் பண்ணணும்? ஏஹெச்எஸ். ஓகே, ஏஹெச்எஸ் லாக்ஸ் வந்து ஹெச்பி, டெல்லா இருந்தா டிஎஸ்ஆர் லாக். ஓகேங்களா? கரெக்ட் தான், ட்ரை பண்றீங்க. ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப நீங்க உங்க ஐஎல்ஓ லாகின் பண்றீங்க, ஏஹெச்எஸ் லாக் டவுன்லோட் பண்ணணும். ஏஹெச்எஸ் லாக் டவுன்லோட் பண்ணிட்டு ஹெச்பிட்ட கால் ரைஸ் பண்ணணும். ஹெச்பி என்னன்னு கால் ரைஸ் பண்ணணும், ஸோ டியூ டு பிஎஸ்ஓடி எரர் ESXi went to hung state, seems that it seems hardware error. இது வந்து ஒரு ஹார்ட்வேர் எரர் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ கைண்ட்லி அனலைஸ் த லாக்ஸ் அண்ட் ப்ரொவைட் ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் அந்த லாக்ஸ் அனலைஸ் பண்ணுவான். லாக் அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு ஹார்ட்வேர் எரர் மட்டும் தான் தெரியும், பட் எந்த ஹார்ட்வேர் எரர் நமக்கு தெரியாது. அது மெமரியா இருக்கலாம், அல்ல சிபியூவா இருக்கலாம், அல்லது மதர் போர்டா இருக்கலாம், பட் அது அவனுக்கு தெரியும். தென் அவன் வந்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த எரரை அனலைஸ் பண்ணிட்டு இது வந்து இந்த சிபியூல இஷ்யூ, இந்த மெமரியில இஷ்யூ, ஸோ வி வில் ஹேவ் டு ரீப்ளேஸ் த மெமரி அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ அவங்க வந்துட்டு அந்த டிம் மாடியூல் அந்த மெமரியை வந்து ரீப்ளேஸ் பண்றாங்கன்னு வச்சுப்போம். ரீப்ளேஸ் பண்ற வரைக்கும் அந்த ESXi வந்து மெயின்டெனன்ஸ் மோட்ல தான் இருக்கணும், அதுக்கு எக்ஸிட் பண்ணவே கூடாது. ஸோ அடுத்து நீங்க கால் லாக் பண்ண ஒரு நாள் 2 நாள்ல வந்து வருவாங்க, இன்ஜினியர் வருவாங்க. இன்ஜினியர் வந்துட்டு அந்த சீரியல் நம்பரை பார்த்து எக்ஸாக்டா அந்த ரேக் போவாங்க, போயிட்டு மெமரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஸ்டில் கொஞ்ச நேரத்துக்கு நீங்க வந்து மெயின்டெனன்ஸ் மோட்ல தான் வைக்கணும். ரீப்ளேஸ் பண்ணி நீங்க அந்த ESXi பவர் ஆன் பண்ணிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அதை அப்சர்வ் பண்ணணும், எதுவும் இஷ்யூ இருக்கா. ஏன்னா சம்டைம்ஸ் ரீப்ளேஸ் பண்றப்பையும் சரியா ரீப்ளேஸ் பண்ண முட்டானாலுமோ இல்லை சரியா அந்த ரேம் வந்து இன்செர்ட் ஆகாம இருந்தாலும் திருப்பி எரர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால 24 ஹவர்ஸ் அப்சர்வ் பண்ணணும் அந்த ESXi. மறுபடியும் ஏதாவது இஷ்யூ இருக்கா, அந்த அப்டைம் நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும்.
சப்போஸ் ரீஸ்டார்ட் ஆச்சு இல்லை எதோ ஹங் ஸ்டேட் பொசிஷன் ஆர்டர்ஸ் பண்ணி வந்துடும். ரீஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த அப்டைம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ அப்போ நீங்கள் அதை வச்சு இப்போ நீங்கள் 24 hours அப்சர்வ் பண்ணுறீங்க. எப்படி அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்டைம் வச்சு அப்சர்வ் பண்ணணும். இப்போ இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த அப்டைம் காமிக்கணும். சப்போஸ் இந்த அப்டைம் வந்து 10 minutes 25 minutes காமிச்சுன்னா இடையில ஏதோ ரீஸ்டார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். நாட்டஸ் பண்ணிங்கன்னா எகைன் அது PS ஒரு எரர் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால ஒரு 24 hours அப்சர்வ் பண்ணிட்டு தென் அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டெஸ்ட் VM மட்டும் மைக்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா DRS வந்து மேனுவல் மோடு போட்டுறணும். ஸோ அந்த பாயிண்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். எழுதுன்னா எழுதிக்கோங்க. ஸோ DRS வந்து மேனுவல் மோடு போட்டுருங்க. ஸோ DRS மேனுவல் போட்டுட்டு ஏதோ ஒரு டெஸ்ட் VM இங்க மைக்ரேட் பண்ணணும். இந்த ESXக்கு மைக்ரேட் பண்ணிட்டு அதை ஒரு 2 hours அப்சர்வ் பண்ணுங்க. அந்த VMக்கு எதுவும் இஷ்யூ வருதா, ESX எதுவும் டிஸ்கனெக்ட் ஆகுதான்ட்டு எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல தென் நீங்க அந்த DRS வந்து ஆட்டோமேட்டிக் பண்ணிருங்க. ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னா DRS வந்துட்டு இந்த இடத்துல ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான் இருக்கும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மேனுவல் போட்டுருங்க. மேனுவல் போட்டுட்டு ஒரு இதை எக்ஸிட் பண்ணுங்க. மெயின்டெனன்ஸ் மோட்ல இதை எக்ஸிட் பண்ணுங்க. ஸோ தட் எல்லா VM அங்கே மைக்ரேட் ஆகாது. சரிங்களா? அப்ப ஒரே ஒரு VM மட்டும் மேனுவலா மைக்ரேட் பண்ணி இந்த பர்டிகுலர் ESX கொண்டு போங்க. அந்த VM ஒரு 2 hours அப்சர்வ் பண்ணுங்க. அந்த VMல எது பிங் பண்ணி பாருங்க. 2 hours கண்டினியூஸ் பிங் போடுங்க. எதுவும் நெட்வொர்க் இஷ்யூ வருதா அந்த VMல, இல்ல அந்த VM எதுவும் டிஸ்கனெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா தென் யூ கேன் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, எகைன் இந்த DRS வந்து எடிட்ல போயிட்டு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பண்ணிருங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பண்ணிட்டீங்கன்னா எகைன் இந்த ESXக்கு எல்லா VM மைக்ரேட் ஆயிரும். சரி, நான் சொல்றது புரியுதா? எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. அண்ணா ஒரு டவுட். நம்ம நார்மலா நான் இதுல சொல்ல வரல. BSOD நம்ம நார்மல் விண்டோஸ் லேப்டாப்ல இது வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ரீபூட் ஆயிடும்லண்ணா. அதுவே ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி இதுல ரீபூட் ஆகாதா? அப்படி நிக்குமா? ஆகும். இது டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். அது ரீபூட்டும் ஆகும், சம்டைம்ஸ் ஹங்காவும் நிக்கும். ஓகே. ஏன்னா இப்ப நம்ம நோட்டீஸ் பண்ணிட்டோம்னா டக்குன்னு லாகின் பண்ணி பார்த்துடலாம். இன்கேஸ் நம்ம நோட்டீஸ் ஆப்வியஸ்லி நமக்கு எப்படியும் அலர்ட் வந்துரும். பட் சொல்றேன், இன்கேஸ் நம்ம பார்க்காம இல்ல விட்டுட்டோம் அப்படின்னா அதுதான். இப்ப இன்கேஸ் நீங்க பார்க்காம விட்டீங்க, அந்த ESX ரீபூட் ஆகி வந்திருக்கு அப்படின்னா அப்போ உடனே ஏன் ரீபூட் ஆச்சு நீங்க உடனே அந்த மெயின்டெனன்ஸ் மோட்ல போடணும் அந்த ESX. அப்ப ஏன் ரீபூட் ஆச்சு நீங்க வந்து அப்டைம் செக் பண்ணி பார்க்கணும், தென் லாக்ஸ் செக் பண்ணி பார்க்கணும். அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஹார்ட்வேர் வெண்டருக்கோ இல்ல உங்களோட VMware வெண்டருக்கோ கேஸ் ரைஸ் பண்ணலாம். ஓகே. வித்தவுட் இந்த ஸ்கிரீன்ஷாட் இல்லாமல இருந்தாலும் பரவாயில்ல. லாகே ஆமா நமக்கு போதுமானது. பரவாயில்ல. ஏன்னா சம்டைம்ஸ் அது ரீஸ்டார்ட் நம்மளே பண்ணாம மேனுவலா பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா ஆயிரும். அந்த மாதிரி டைம்ல நம்மளால ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது. ஸோ அந்த சினாரியோல நம்ம வந்துட்டு ஒரு பிளாங்கா தான் நம்ம வந்து கேஸ் ரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல லாக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணணும். லாக்ஸ் அனலைஸ் பண்ணி தான் நம்ம என்னன்னு பாக்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஓகே. ஒரு டவுட்னா, இப்போ வந்து நாட் ரெஸ்பான்சிவ் ஸ்டேட் தான் ESX வந்து டிஸ்கனெக்டட் விசென்ட்ரல் வந்து. ஆமா. சோ அப்ப எப்படி நம்ம அப்டைம் செக் பண்றது? இப்போ இல்ல ரீஸ்டார்ட் ஆகி வந்துரும். நாட்ஸ் பண்ணி போயிட்டு ரீஸ்டார்ட் ஆகி மறுபடியும் பேக் டு நார்மல் வந்துரும். ஓகே. அப்போ ஓகே புரியுது. ஓகே. அப்போ உங்களால அப்டேட் செக் பண்ண முடியும். ஓகே. டெல் என்னன்னா லாக் சொன்னீங்க. HP வந்து AHS லாக் சொன்னீங்க. டெல் வந்து ஏதோ லாக் சொன்னீங்க. TSR லாக்ஸ். TSR. ஓகே. ஆமா TSR லாக்ஸ். ஓகே ஃபைன். தென் இப்போ நீங்க இந்த PSOD தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு டம்ப் ஃபைல வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு பேர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, VM kernel zdump. இந்த டம்ப் ஃபைல வந்து நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணி இதை வந்து VMware அப்லோட் பண்ணணும். அல்லது இந்த டம்ப் ஃபைல வந்து நீங்களே வந்து லாக் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இந்த டம்ப் ஃபைல் வந்து ஒரு லொகேஷன்ல இருக்கும். அதை நீங்க தான் அந்த டம்ப் ஃபைல வந்து கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணி நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். அல்லது VMware கேஸ் ரைஸ் பண்ணி கூட பார்க்கலாம். அதாவது PSOD எரர் வந்து அந்த டம்ப் ஃபைல் யூஸ் ஆகும். VM kernel zdump நோட் பண்ணிக்கோங்க இந்த டம்ப் ஃபைல. ஆனா இப்ப ஹார்ட்வேர் இஷ்யூன்னு வச்சுங்க. நம்ம ஹார்ட்வேருக்கு டெல்லுக்கு கேஸ் லாக் பண்ணிட்டோம். ஸ்டில் இதையும் நம்ம பண்ணணுமா? இல்ல இந்த டம்ப் ஃபைல வந்து நீங்க வந்து டெல்லுக்கு கொடுக்க கூடாது. டெல்லுக்கு வந்துட்டு அந்த TSR லாக் தான் கொடுக்கணும். இதை வந்து VMware சப்போர்ட் கொடுக்கணும். இல்ல இதையும் கொடுக்கணுமா நான் கேட்க வரேன். அவங்க தான் இஷ்யூ ரிசால்வ் பண்ணிட்டாங்க. இல்ல இது VMware கொடுக்கணும். ஓகே. டெல் வந்துட்டு செக் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதோ இஷ்யூ லைக் இப்போ டிரைவர்ஸ் இஷ்யூன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிரைவர்ஸ் இஷ்யூ இப்போ நீங்க இதுக்கு யார்கிட்ட கேஸ் ரைஸ் பண்ணுவீங்க? இப்போ இவங்க கிட்ட தான் நான் கேட்கணும். அது ஓகே நான் ஒத்துக்கிறேன். பட் நான் அந்த ஹார்ட்வேர் சினாரியோல இஷ்யூ சொல்றேன். ஓகே. ஹார்ட்வேர் இஷ்யூக்கு நீங்க வந்து டைரக்டா அவங்க ரைஸ் பண்ணாலே போதும். ஓகே. அதுவே போதும். இவங்க கிட்ட நம்ம வரணும்னு அவசியம் இல்ல. கரெக்ட்டுங்களா? தேவையில்லை. அவங்க வந்து இல்ல இது ஹார்ட்வேர் இஷ்யூ இல்லைன்னு அவங்க டிபெண்ட் பண்ணி அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கடுத்து தான் VMware வர்ற மாதிரி இருக்கும். ஓகே இப்போ டேரக்டா நமக்கு இது வந்து ஒரு டிரைவர்ஸ்னால தான் இஷ்யூ அப்படின்னு தெரியுது அப்படின்னா
தென் நம்ம டைரக்டா டம் ஃபைல வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு அதை வந்து நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதை கூட நான் சாட்ல பிங் பண்றேன். இந்த லொகேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. VMware BSOD டம் ஃபைல் லொகேஷன். ஸோ இதுல வந்து டம் ஃபைல் இருக்கும், அதை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு டவுட்னா, ம். இப்போ விண்டோஸ்ல பிஎஸ்ஓடிக்கு டம் ஃபைல வந்து நம்ம WinDBG டூல்ல போட்டு எரர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த டம் ஃபைல போட்டா நமக்கு எரர் வந்து ஃபைண்ட் அவுட் ஆகுமா? இந்த டம் ஃபைல வந்து அனலைஸ் பண்றதுக்கு வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. சரிங்களா? VMware ESXi பொறுத்த வரைக்கும் டம் ஃபைல் அனலைஸ் பண்றதுக்கு ESXi VMware லாக் இன்சைட்னு ஒரு டூல் இருக்குது. அதுல அனலைஸ் பண்ணலாம். இல்ல இந்த டம் ஃபைல நீங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாட் லாக்னு ஒரு ஃபைல், VM kernel டாட் லாக்னு ஒரு ஃபைல் வரும். ஓகே ஓகே ஓகே. இந்த லாக் ஃபைல் வந்து நோட்பேட் ஃபைல். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதை வந்து நீங்க உங்களோட நாலேஜ் மூலமா நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்மளே பார்க்கலாம். இப்போ சம்டைம்ஸ் அந்த ஸ்கிரீன்ல சரியான புரியல காமிக்கலனா இந்த டம் ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணி ஆமா, இந்த டம் ஃபைல நீங்க அனலைஸ், இந்த லாக்ல வந்து நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே. எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க அந்த டம் ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றப்ப இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இதுல வந்து VM kernel டாட் லாக்னு இருக்கும். இந்த லாக் ஃபைல தான் நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். இது வந்து நோட்பேட் ஃபைல். VM kernel டாட் லாக்ங்கிறது நோட்பேட் ஃபைல். அந்த ஃபைல நீங்க வந்து WinSCP காப்பி பண்ணணும். WinSCP அது நான் சொல்றேன். அது ஒரு பெரிய ப்ரொசீஜர் என்ன பண்ணணும்ன்றத. WinSCPன்னு ஒரு டூல் இருக்கு. அந்த டூல்ல நீங்க காப்பி பண்ணி தென் அங்க இருந்து லோக்கல் மிஷினுக்கு காப்பி பண்ணி தென் அந்த நோட்பேடை வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணணும். அது ஒரு தனி செஷன் நான் எடுக்கிறேன். எப்படி WinSCPனா என்ன, நம்ம எப்படி வந்து டவுன்லோட் பண்றது அப்படி சொல்லி ஒரு தனி செஷன் நான் எடுக்கிறேன். சரிங்களா? இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எதனால ஒரு PSOD எரர் வருது, ஒரு PSOD எரர் வந்தா என்ன ஆகும், அதுக்கு சொல்யூஷன் என்ன, அதோட லொகேஷன் எங்க இருக்கும், இந்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ரிமைனிங் பாயிண்ட்ஸை நான் லேட்டா சொல்லித்தரேன். ஓகேங்களா? அந்த லாக் ஃபைல் எப்படி அனலைஸ் பண்றது அந்த லேட்டா சொல்லித்தரேன். WinSCPன்னு ஒரு டூல் இருக்கு. ஒரு ப்ரோஸ் ஒரு சாஃப்ட்வேர், அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி அந்த லாக் இங்க கொண்டு வந்து தென் இங்க இருந்து லோக்கல் பிசிக்கு டவுன்லோட் பண்ணணும். ஏன்னா ESXi வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களால டைரக்டா அங்க இருந்து காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. இது வந்து விண்டோஸ் கிடையாது காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு. டைரக்ட்ல இருந்து நீங்க மூவ் பண்ணணும். வெளியில மூவ் பண்ணி அங்கிருந்து இங்க மறுபடியும் மாத்தி கொண்டு ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குது. அதை பத்தி லேட்டா சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. BSOD எரர். ஏன்னா இந்த எரர் நீங்க வந்து உங்க வாழ்க்கையில ஒரு 6 மாசம் இருக்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு எரர். நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கீங்க, ஒரு VM அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கீங்க அப்படின்னா அடிக்கடி நீங்க வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு எரர் வந்து இந்த எரர். சரிங்களா?